மார்னிங், வெல்கம் டு கமகம ஷோ. இன்னைக்கு சூப்பரான யம்மியான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட் வச்சு, அதாவது மல்டி கிரெயின் வச்சு நம்ம சப்பாத்திலாம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட் வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மல்டி மில்லட் சூப் இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மல்டி மில்லட் மாவு 1 கப், வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் மல்டி மில்லட், அதாவது எல்லா தானியமும் சேர்த்து, சிறுதானியமும் சேர்த்து மாவாகவே கிடைக்குது. அந்த மாதிரி மாவு வாங்கிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக உருட்டிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸுக்கு குட்டி குட்டியாகவும் உருட்டிக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த பக்கம் தாளித்து அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே பூண்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த டிஷ்ஷு சமைக்கிறதா இருந்தாலும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இதில் கொஞ்சமாக சீரகத்தூள். ஆல்ரெடி நம்ம வந்து சீரகம் முழுசாகவும் சேர்த்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி தூள் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போது இதில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நீட்டமாக பண்ணலாம், இல்லைனா வந்து ஓவல் ஷேப் பண்ணலாம், இல்லைனா வந்து தட்டை தட்டையாக பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கிற இந்த மல்டி மில்லட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உருட்டி வச்ச மல்டி மில்லட் எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து வேகுமா இல்லை அப்படியே மாவாக இருக்குமா, எப்படி இந்த பால்ஸ் வந்து வேகும், டைஜஸ்ட் ஆகுமா குழந்தைங்களுக்கு, இல்லை பெரியவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து மல்டி மில்லட் நம்ம வந்து குட்டி குட்டியாக உருட்டி தான் போட்டிருக்கோம். அது வந்து தண்ணியில் வேக வைக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா வெந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா வேக விடலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ வயசு இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதாவது ஜீரணம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பம்கின், அந்த மாதிரி கேரட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிழங்கு வகை மாதிரி ஒரு வெஜிடபிளை வந்து அரைச்சிட்டு அதோட பியூரியை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கான சூப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மல்டி மில்லட் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பர் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கலாம். ஹெல்தியான மல்டி மில்லட் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் ரொம்ப சூப்பரான ஹெல்தியான டிஷ்ஷோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா.